ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் வந்துட்டு முறுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். முறுக்கு மாவு இது ஆக்சுவலி எங்கள் மாமியார் வந்துட்டு முறுக்கு மாவுன்னு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணான்னு எனக்கு தெரிலங்க. கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். முறுக்கு மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது கூட நான் தனி மிளகாய் தூள், அப்புறம் வந்து ஓமம், அப்புறம் உப்பு, லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக காய்ச்சின எண்ணெயும் கொஞ்சமாக வந்துட்டு காய்ச்சின நெய்யும் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். முறுக்கு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் நான் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக நல்லா பொறுன்னு இருக்குது. மேபி ஆறுனதுக்கப்புறம் உடஞ்சிருமா அப்படிங்கிறது தெரியல. நான் உங்களுக்கு இருங்க, இது ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள். நான் வந்துட்டு ரவுண்டுன்னு சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நான் முறுக்கை வந்து சுற்றி வச்சுருக்கேன். என்னால் இதுக்கு மேலே சுத்த முடியலங்க. எனக்கு சுற்ற தெரியல. கரெக்டான ஷேப் எனக்கு வராது. முறுக்கு தானே, உடச்சி தானே சாப்பிட போகிறோம். என்ன ஷேப்பில் இருந்தால் என்னங்க, முறுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தால் ஓகே அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளோடது. நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டாக நான் ஷேப்பாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் எனக்கு வந்துட்டு பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தானே நான் செய்ய முடியும். ஸோ வந்துட்டு இதாங்க எனக்கு தெரியும். இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். மேபி இதை விட குட்டியாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைமு. இப்போ ஏன் இவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வெயில் காலத்தில் என்ன சொல்கிறது, அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்யறதே கஷ்டமாக இருக்குது. அதனால பெருசாக செஞ்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அந்த காரணத்தினால பெருசாக வந்து சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு சின்னதாக செய்ய தெரியும்னா கண்டிப்பாக சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். நான் எண்ணெயில் போட்டுட்டேன். பொலன்னு கொதிக்குதா. முறுக்கு வந்து ரெடியாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, முறுக்கு சுட்டாச்சு. ஏன் இந்த கலரில் வந்திருக்குன்னு கேட்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாய் தூளில் வந்துட்டு அது என்னது காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அந்த பியூர் மிளகாய் தூள் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இது நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்கிறனால அதை ஆட் பண்ணனால இந்த கலரில் வந்திருக்கு. பட் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. காரமும் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது வெயிலுக்கு. தேங்க்யூ. எங்கள் வீட்டு முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.